Hello, ladies and gentlemen. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு புது எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜிமின், அப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் ஹனா, அப்புறம் நம்ம டேயோங். இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த கதை வந்து எவால்வ் ஆகும். இது வந்து ஒரு 3 ஷாட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஸ்டோரி டைட்டில் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? லவ் இஸ் சேட்னஸ். இது தாங்க நம்ம கதையோட பேர். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் இன்ட்ரடக்ஷன், வாங்க லெட்ஸ் கெட் இன் டு பார்ட் 1. சியோல் சிட்டியோட அந்த நைட் கிளப் ஏரியா எப்பவும் போல் செம பிஸியாக இருந்துச்சு. ஆனால் ஹனாவோட மனசுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவளோட கார் விண்ட்ஷீல்டு மேலே மலைத்துளியெல்லாம் டப்பு டப்புன்னு விழுற சத்தம் மட்டும்தான் அவள் காதில் கேட்டுச்சு. கடந்த 2 வருஷமாக அவளோட லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஹனா ஒரு விஷுவலைசர். பெரிய பெரிய மியூசிக் வீடியோஸ்க்கு செட் டிசைட் பண்ணுறது தான் அவள் வேலை. இன்றைக்கி அவளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கமிட் ஆகிருக்கு. ஆனால் அங்கே தான் அவளோட கடந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்றா மோக போகுதுன்னு அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி இன்னும் காரை விட்டு இறங்காமல் இருக்க, டைம் ஆச்சு பாரு அப்படின்னு அவளோட ஃபோன் ஸ்பீக்கர்லேருந்து அவளோட ஃப்ரெண்டு கத்துனான். இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு பெருமூச்சோட கார் கதவை திறந்தா ஹனா. கிளப்போட விஐபி லாஞ்சில் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஹனா உள்ளே போனதும் அங்கே அவள் முதல்ல பார்த்த முகம் ஜிமின். ஜிமின் ஹனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் அவனோட சிரிப்புக்காகவே மொத்த உலகத்தையும் தாராளமாக கொடுக்கலான்னு நினச்சா ஹனா. ஆனால் இன்றைக்கி அவன் ஒரு பெரிய குளோபல் ஸ்டார். 2 பேருக்கும் நடுவில் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஈகோ, அப்புறம் சில பிரிக்க முடியாத சூழ்நிலை. அவங்கள பிரித்தது அந்த காலம்தான். ஜிமின் அவளை பார்த்ததும் ஒரு செகண்டு ஷாக் ஆனான். அவனோட கையில் இருந்த காஃபி கப்பில் லேசன்னு அடுங்குச்சு. ஆனால் உடனே அதை மறைச்சிக்கிட்டு ரொம்ப ஃபார்மலாக ப்ரொஃபஷ்னலாக, ஹலோ, நீங்கள் தான் புது ஆர்ட் டைரக்டரா அப்படின்னு கேட்டான். ஹனாவுக்கு நெஞ்சில் சுருக்குன்னு வலிச்சுது. இவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி மாற்றிட்டியேடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் வெளியில் காமிச்சிக்காமல் அவளும் ப்ரொஃபஷ்னலாக, ஆமாம் மிஸ்டர் ஜிமின், நான் தான் ஹனா, உங்கள் புதிய மியூசிக் ஆல்பத்தோட கான்செப்ட் டிசைன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரொஃபஷ்னலாக பேசினான். அவங்க 2 பேரோட கண்ணும் ஏகப்பட்ட கதைகள் பேசிகிட்டு இருந்த அந்த நிமிஷத்தில் தான் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தான் டேயும். டேயும் ஜிமினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதே குரூப்பில் இருக்கிற இன்னொரு டாப் ஸ்டார். ஆனால் அவனுக்கு ஹனாவை ரொம்ப நல்லா தெரியும். ஜிமினுக்கு தெரியாத ஹனாவோட இன்னொரு பக்கம் டேயும்க்கு மட்டும்தான் தெரியும். ஹனா கஷ்டப்பட்டப்போ, தனியாக அழுதுட்டு இருந்தப்போ அவளுக்கு சப்போர்ட்டாக நின்னது டேயுங் தான். ஹனா, நீங்கள் என்ன பண்ணுற? டேயுங் குரலில் ஒரு பதட்டமும் அதே சமயம் ஒரு குஷியும் இருந்துச்சு. ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன் டே அப்படின்னு ஹனா லேசாக சிரிச்சுட்டே சொன்னான். ஜிமினி இவங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்தான். அவனுக்குள்ளே ஒரு சின்ன பொறாமை மாதிரி வந்துச்சு. உங்களுக்குள்ளே ஏற்கனவே பழக்கமா அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் ரஃப்பாக கேட்டான். ஆமாம் ஜிமின், அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு டேயும் ஓப்பனாகவே சொல்லிட்டான். ஜிமினோட முகம் அப்படியே டார்க் ஆச்சு. மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வரும்போது காரிடரில் ஹனாவை தனியாக மடக்குனான் ஜிமின். அவளோட கையை வேகமாக பிடிச்சான். என்ன பண்ணிகிட்ருக்கா ஹனா? எதுக்காக டேயும் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க? என்னை பழி வாங்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கியா? ஜிமினோட குரலில் கோவமும் வலியும் கலந்துருந்துச்சு. ஹனா அவனோட கையை உதறி தள்ளிட்டு, என்னை தொடாதீங்க ஜிமின், நீங்கள் யார் என் லைஃப்பில் தலையிட? அன்னைக்கு என்னை வேணாம்னு தூக்கி போட்டு போகும்போது இந்த அக்கறை எங்கே போச்சு? டேயுங் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அதை தாண்டி எங்கள் நடுவில் என்ன இருந்தாலும் அது உங்கள் பிஸ்னஸ் கிடையாது. பாதிக்குண்டி, என் பிஸ்னஸ் தான் அது. ஏன்னா இன்றைக்கும் உன்னை என்னால் அப்படின்னு ஜிமின் வார்த்தைகளை முழுசாக முடிக்காமல் நிறுத்திட்டான். அதே நேரத்தில் அங்கே வந்த டேயுங் ஜிமின் கையை பிடிச்சி தடுத்தான். ஜிமின், லிமிட் க்ராஸ் பண்ணாத. அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. அவளோட பாஸ்ட் உனக்கு வேணால் கசப்பாக இருக்கலாம், ஆனால் அவளோட ஃப்யூச்சர் கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேயுங் சொல்ல 3 பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான சைலன்ஸ். மழை இன்னும் வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிது. காதல் எப்போவுமே சந்தோஷத்தை மட்டும் தர்றதில்ல, சில நேரம் அது தாங்க முடியாத வலியையும் சோகத்தையும் மட்டும்தான் மிச்சம் வைக்கும்னு 3 பேருமே உணர்ந்த தருணம் தான் அது. அந்த நைட் கிளப் காரிடரில் நிலவுன அமைதி வெளியே பெய்கிற மலையோட சத்தத்தை விட பயங்கரமாக இருந்துச்சு. ஜிமின், டேயுங் 2 பேரோட பார்வையும் நேருக்கு நேர் மோதிக்குச்சு. ஹனாவுக்கு அங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல.
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனா வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சா. அவளோட பின்னாடியே வர பார்த்த ஜிமினை டேயுங் தன் கையால் தடுத்து நிறுத்தினான். அவளை அவள் வழியில் போக விடு ஜிமின். இன்னைக்கு அவள் உன்னோட காதலி இல்லை, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உன்னோட லவ்வர் இல்லை, இந்த ப்ராஜெக்டோட ஆஃபீஸர், அவ்வளவுதான். டேயுங் குரலில் ஒரு அழுத்தமான வார்னிங் இருந்துச்சு. ஜிமின் டேயுங்கோட கையை உதறிட்டு, அவள் எனக்கும் அவளுக்குமான விஷயம் டே, இதில் நீ நடுவில் வராத அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அவனோட காரை பார்த்து விறுவிறுன்னு போனான். ஆனால் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ அவளோட உடம்பும் மனசும் டயர்டில் நடுங்கிட்டு இருந்துச்சு. லைட்ஸ் எதையும் ஆன் பண்ணாமல் ஜன்னல் ஓரமாக உட்காந்து வெளியில் பெய்கிற மழையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா. மழை அவளுக்கு எப்பயுமே ஜிமினோட நினைவுகளை மட்டும்தான் கொண்டு வரும். 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஜிமின் இவ்வளோ பெரிய குளோபல் ஸ்டார் கிடையாது, ஆனால் செம டேலண்டான ஒரு ட்ரெயினி. ஆனால் அப்போ தான் பார்ட் டைம் காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்திருந்தா. ஒரு மிட் நைட் ப்ராக்டிஸ் செஷனில் டான்ஸ் ஆடி டயர்டாகி தரையில் படுத்து கிடந்த ஜிமினுக்கு ஹனா ஒரு பாட்டில் தண்ணியும் பேண்டேஜும் கொடுத்தப்ப தான் அவங்களோட லவ் ஆரம்பிச்சது. ஹனா, நான் பெரிய லெவலில் ஜெயிப்பனான்னு தெரியல, ஆனால் நான் ஜெயிக்கிற அன்னைக்கு என் பக்கத்தில் நீ கண்டிப்பாக இருக்கணும்டி அப்படின்னு ஜிமின் அவளோட மடியில் படுத்துட்டு சொன்னது இன்றைக்கும் ஹனாவோட காதில் கேட்குது. ஆனால் அவன் புகழோட உச்சிக்கு போக போக அவங்க 2 பேருக்குமான டைம் குறைய ஆரம்பிச்சது. கம்பெனியோட ப்ரெஷர், மீடியா ரூமர்ஸ், அப்புறம் ஜிமினோட பிஸியான ஷெட்யூல், இது எல்லாமே ஹனாவை ஒரு கட்டத்தில் மூச்சு திணற வச்சது. ஒரு நாள், உன் கரியருக்கு நான் தடையாக இருக்க விரும்பல ஜிமின், நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஹனா தான் ஃபஸ்ட்டு பிரேக்கப் சொன்னான். ஜிமின் அவளை தடுக்க நினச்சான், ஆனால் அவனோட ஈகோவும் அந்த சூழ்நிலையும் அவனை சைலண்ட் ஆக்கிடுச்சு. ஹனாவோட ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. ஸ்க்ரீனில் டேயுங்னு நேம் வந்துச்சு. ஹலோ டே. ஹனாவோட குரல் லேசாக உடஞ்சிருந்தது. வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டியா ஹனா? இன்னும் அழுகலை, அழுதுட்ருக்கியா என்ன அப்படின்னு டேயுங்கோட குரலில் இருந்த அந்த கேர் ஹனாவோட மனசை லேசாக்குச்சு. இல்லைடா, அழுகலை, சும்மா விண்டோ சீட்டில் தான் உட்காந்து மழை பார்த்துட்ருக்கேன். பொய் சொல்லாத ஹனா, உன் குரலை வச்சே நீ அழுதியா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். கீழே வந்து பாரு அப்படின்னு சொன்னா டேயும். ஹனா திடுக்குன்னு ஜன்னல் வழியாக கீழே குனிஞ்சு பார்த்தா. அங்கே டேயும் அவனோட கருப்பு பிளாக் கலர் காரில் சாஞ்சிட்டு கொடையை பிடிச்சபடி மேலே பார்த்து கையாச்சிட்டு இருந்தான். ஹனா வேகமாக கீழே ஓடி வந்தா. டே, நீ ஏன் இந்த மலையில் இங்கே வந்த? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? டேயும் அவளோட பதட்டத்தை பார்த்துட்டு மெல்லமாக சிரித்தான். அவளோட தலைக்கு நேராக கொடையை பிடிச்சி, யார் பார்த்தா என்ன, என் ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கா, அவளுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கி தர வந்தேன் அப்படின்னு தன் ஜாக்கெட் பாக்கெட்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்து நீட்டினான். அவங்க 2 பேரும் காரோட பானட்டில் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. ஜிமன் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஹனா. அவன் இன்னும் பழைய நினைவுகள்லேருந்து வெளியில் வரல போல. டேயும் மெதுவாக சொன்னான். அவன் மேலே தப்பில்லை டே, நான் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அதாவது நாங்களே தான் பிரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போது இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப தான் பயமாக இருக்குது, ஆக்வர்டாகவும் இருக்குது அப்படின்னு ஹனா சாக்லேட்டை குடிச்சிக்கிட்டே சொன்னான். டேயுங் அவளோட முகத்தையே உத்து பார்த்தான். அவனோட மனசுக்குள்ளே இருக்கிற காதில் அவகிட்ட சொல்லணும், அப்போ இதுதான் சரியான நேரமா அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஜிமின் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், ஆனால் ஹனா மேலே அவனுக்கு இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை. ஹனா, ஒரு வேளை ஜிமினுக்கு முன்னாடி நான் உன் லைஃப்பில் வந்திருந்தா நீ என்ன லவ் பண்ணியிருப்பியா? டேங் திடீர்னு இந்த கேள்வியை கேட்டதும் ஹனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா. அதே டைம் தூரத்தில் ஒரு காரோட ஹெட்லைட் வெளிச்சம் அவங்க 2 பேர் மேலேயும் பட்டுச்சு. அந்த கார்லேருந்து இறங்கின பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜிமின். அவனோட கண்ணில் கோவமும் ஏமாற்றமும் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சுது. மலையோட சத்தம் அந்த மிட் நைட்டில் இன்னும் பயங்கரமாக கேட்டுச்சு. கார் ஹெட்லைட் வெளிச்சம் ஹனாட்டே இவங்க 2 பேரையும் மேலேயும் விழுந்துச்சு. காரை விட்டு இறங்கி வந்த ஜிமினோட முகத்தில் கோவமும் தாங்க முடியாத வலியும் இருந்துச்சு. அவனோட தலைமுடியெல்லாம் மலையில் நனைஞ்சு நெத்தியில் விழுந்துருந்துச்சு. ஜிமின் நேராக டேயும் முன்னாடி வந்து நின்னான். நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுவும் இந்த நேரத்தில் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிகிட்ருக்கட்டே? அவனோட குரலில் லோ பிச்சில் இருந்தாலும் அதில் ஒரு நடுக்கம் இருந்துச்சு. டேயும் ரொம்ப அமைதியாக தன் கையில் இருந்த கொடையை ஹனாவுக்கு நேராக பிடிச்சிக்கிட்டே,
ஹனா ரொம்ப அப்செட்டாக இருந்தா. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டாக சப்போர்ட் பண்ண வந்தேன். இதில் என்ன தப்பு ஜிமின் அப்படின்னு கேட்டான். ஃப்ரெண்டா? அதுவும் மிட் நைட்டில் 2 மணிக்கு வந்து ஹாட் சாக்லேட் கொடுத்துட்டு கவிதை பேசுகிறதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்னை ஏமாத்தாதட்டே அப்படின்னு ஜிமின் கத்துனான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு ஹனாவுக்கு பொறுமையே இழந்துருச்சு. அவள் ஜிமினுக்கு முன்னாடி வந்து நின்னான். போது ஜிமின், இங்கே பாருங்க, நீங்கள் கத்துறதுக்கு இது உங்கள் கம்பெனி மீட்டிங் ரூம் இல்லை, இது என் வீடு. டேயுங்க இங்கே வந்தது எனக்கு தான் ஓகே தான், நீங்கள் யார் அதை கேள்வி கேட்க? ஹனாவோட இந்த வார்த்தை ஜிமினோட நெஞ்சில் நேராக பாஞ்சுது. ஜிமின் ஹனாவோட ஷோல்டர்ஸை லேசாக பிடிச்சி உழுக்குனான். அண்ணா, உனக்கு உண்மையாகவே புரியலையா? நான் இன்னும் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன்டி. அன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம பிரிஞ்சிட்டோம். ஆனால் ஒரு நாளாச்சும் நான் உன்னை நினைக்காம இருந்திருக்கேனா? நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் என்னை மூவ் ஆன் பண்ணி போகலாம், அதுவும் ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அப்படின்னு அவளால் வார்த்தைத்தோட கண்டினியூ கூட பண்ண முடியல. அவனோட கண்ணில் இருந்து கண்ணீர் மலையோடு சேர்ந்து கலந்து அவனோட சீக்ஸில் அப்படியே பட்டுச்சு. ஆனால் அவனோட கைகளை தட்டி விட்டா. அவ கண்லேயும் கண்ணீர் இருந்துச்சு. காதலிச்சியா ஜிமின்? அப்போ நான் அழுதுட்டு இருந்தப்போ நீ எங்கே போயிருந்த? உன்னோட ஷெட்யூல், உன்னோட பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்ஸ், உன்னோட சக்ஸஸ், இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேசக்கூட உனக்கு டைம் இல்லைல்ல? அப்பெல்லாம் நீ எங்கே இருந்த? அப்போ நான் உனக்கு ஞாபகத்தில் இருந்தேனா? இல்லை நீ என்னை லவ் பண்ணிகிட்டு இருந்ததாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னை மூவ் ஆன் பண்ணி போகல ஜிமின், நீ தான் என்னை பின்னாடி தள்ளிட்டு நீ முன்னாடி ஓடிட்ட. ஜிமின் அப்படியே திகைச்சு போய் நின்னான். ஆனால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான் அப்படின்னு அவனுக்கே தெரியும். ஆனால் அதை அவனால் ஏற்றுக்க முடியல. டேயும் நடுவில் வந்து ஹனாவை தான் பின்னாடி இழுத்து வச்சுக்கிட்டான். ஜிமின், இப்போதைக்கு நீ கிளம்பு, நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க, இந்த நிலைமையில் பேசினா சண்டை தான் அதிகமாகும், ஸோ நீ கிளம்பு. ஜிமின் டேயும் ஒரு மாதிரியாக பார்த்தான். டே, நீ என் கூட பிறக்காத தம்பி மாறிடா, ஆனால் இன்றைக்கி நீ பண்ணது எனக்கு பச்சை துரோகம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காரை பார்த்து வேகமாக போனான். காரோட டயர் சத்தம் போட அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஜிமின் போனதுக்கப்புறம் ஆனால் அப்படியே தரையில் உட்காந்து அழ ஆரம்பித்தா. டேயுங்க அவள் பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்து அவளோட தலையை மென்மையாக வருடி கொடுத்தான். ஐம் சாரி ஹனா, என்னால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா. ஆனால் தலையை ஷேக் பண்ணா இல்லை அப்படிங்கிற மாதிரி. இல்லை டே, இந்த வலி எப்படியும் ஒரு நாள் வெளியில் வர வேண்டியது தான். அது இன்றைக்கி வந்துருச்சு. அது அன்றைக்கே வர வேண்டியது, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் நீ என்கிட்ட ஒன்று கேட்டில்ல, அதுக்கு நான் இன்னும் பதிலே சொல்லலை. டேயுங்க அவளை ஒரு மாதிரி பார்த்தான். அவனோட இதயம் வேகமாக துடிச்சுது. அவனுக்கு தெரியுது அவள் எதை மென்ஷன் பண்ணுறா, அவள் எதை சொல்ல போகிறான்னு. ஜிமினுக்கு முன்னாடி நீ என் லைஃப்பில் வந்திருந்தா நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேனான்னு கேட்டியே, அதுக்கு பதில் எனக்கு தெரியலட்டே. ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பில் இருக்கிற ஒரே நிம்மதி நீ மட்டும்தான். உன்னை நான் இழக்க விரும்பலட்டே அப்படின்னு ஹனா அவனோட கைகளை கோத்துக்கிட்டா. டேயுங் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட முகம் வந்து போச்சு. இந்த லவ் ட்ரையாங்கிள் அவங்க 3 பேரோட வாழ்க்கையும் கெரியரையும் என்ன செய்ய போகுதுன்னு அவனுக்கு புரியல. அடுத்த நாள் காலையில் மியூசிக் வீடியோட செட் டிசைன் பண்ணுற மெயின் ஸ்டூடியோ. ஹனா தான் டீம் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமினும் டேயுங்கும் அவங்க குரூப்போட ப்ராக்டிஸ்க்காக உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜிமினோட கண்ணில் ஒரு புது வெறி இருந்துச்சு. அவன் ஹனாவை நேராக பார்த்து, இன்றைக்கி ஷூட்டிங் கான்செப்டில் ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணான். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இத்துடன் இந்த பார்ட் முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.